ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்தில் 13 மற்றும் 14 இந்த 2 தினங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். மாட்டு சாணத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட இயற்கை பெயிண்டை அறிமுகம் செய்து வைத்தவர் யார்? மாட்டு சாணத்திலிருந்து நேச்சுரலாக ஒரு பெயிண்ட் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பெயிண்ட்டை அறிமுகப்படுத்தினவர் யார்? ஆன்சர் பாருங்கள், நிதின் கட்கரி அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. இதை தயாரித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதி கிராம தொழில் ஆணையம். இவங்க தான் இந்த பெயிண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? சாணம் அப்படிங்கிறதால நாராது, ஸோ நாராமல் கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிதின் கட்கரி அவர்கள் மத்திய குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். நிதின் கட்கரி அவர்கள். ஸோ சுற்றுச்சூழலுக்கு உகந்த நச்சுத்தன்மை இல்லாத தவறாக பிரிண்ட் ஆகிருக்கு. நச்சுத்தன்மை இல்லாத பாக்டீரியா எதிர்ப்பு திறன் கொண்டது தான் இந்த இயற்கை பெயிண்ட்டு, சாணத்திலேருந்து உருவாக்குனது. இதனுடைய 1 லிட்டர் விலை பார்த்திங்க அப்படின்னா 225 ரூபா. இப்போ நான் மார்க்கெட்டில் இருக்க பெயிண்ட்டோட விலை 1 லிட்டர் 500 ரூபா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 225 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வரும் காலங்களில் இதனுடைய சந்தை மதிப்பு அப்படிங்கிறது 6000 கோடி வரும் அப்படின்னு நிதின் கட்கரி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதனுடைய எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி, அதாவது ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு 80,000 கோடிக்கு உயர்த்தணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு 5 லட்சம் கோடியாக அதனுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது, தமிழகத்தின் புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட உள்ளவர் யார்? தமிழகத்தோட புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட உள்ளவர் யார்? ஆன்சர் பாருங்கள், ஹன்ஸ்ராஜ் வர்மா. ஓகேங்களா? ஹன்ஸ்ராஜ் வர்மா அப்படிங்கிறவர் தான் நியமிக்கப்பட இருக்கிறார். ஓகேங்களா? சண்முகம் அவர்களுக்கு இந்த இந்த 31 பார்த்திங்கன்னா 2 முறை பதவி நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. 3 மாதம். ஸோ அதனால் 3வது முறை பதவி நீட்டிப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதன் காரணமாக அடுத்த புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்ட ஹன்ஸ்ராஜ் வர்மா அவர்கள் தான் நியமிக்கப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவர் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தற்பொழுது ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக இருக்கார். ஊரக வளர்ச்சித்துறையோட கூடுதல் தலைமை செயலாளராக இருக்கார். அடுத்தது, இந்திய விமானப்படைக்கு எவ்வளவு கோடி மதிப்பில் 83 இலகு ரக தேஜஸ் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? இந்திய விமானப்படைக்கு எவ்வளவு கோடி மதிப்பில் 83 இலகு ரக தேஜஸ் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,696 கோடி. 45,696 கோடிக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஒப்புதல் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திட்ட தான் வாங்க போகிறாங்க. பெங்களூரில் இருக்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திட்ட வாங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ முற்றிலுமே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் இது எல்லாமே. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 83ல் LCA தேஜஸ் MK1 அப்படிங்கிறது 73 வாங்க போகிறாங்க. ஓகேங்களா? LCA தேஜஸ் MK1 அப்படிங்கிறது 73 வாங்க போகிறாங்க. அதுலேயே 1A அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் 10 வாங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 10 நம்மளுடைய பயிற்சிக்காக, அதாவது அங்கே இருக்கிற வீரர்கள் பயிற்சி செஞ்சு பார்க்கறதுக்காக இந்த 10 பயன்படும். இது ஒர்க்கு மெயினான ஒர்க் பார்ப்பாங்க. ஓகேங்களா? 10 பயிற்சிக்காக எடுத்துக்க போகிறாங்க. ஸோ 83 மொத்தம். அடுத்தது, அபுதாபி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? அபுதாபி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் சபலென்கா. ஓகேங்களா? சபலென்கா அப்படிங்கிற அந்த லேடி தான் ஒற்றையர் பிரிவில், மகளிர் பிரிவில் ஒற்றையர் ஆட்டத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க யாரை தோற்கடித்தாங்க அப்படின்னா, வெரோனிகா அப்படிங்கிறவங்கள ஃபைனலில் தோற்கடிக்கிறாங்க. ஸோ இவங்க அபுதாபி ஓப்பன் டென்னிஸ்க்கு முன்னாடி, அதாவது இந்த போட்டிக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா போன சீசனில் ஆஸ்ரேபா அப்படிங்கிற பட்டம் வென்றிருக்காங்க. வின்ஸ் ஓப்பன் 2லையுமே சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ந்து 3வது முறையாக ஒரு பட்டம் வாங்குகிறாங்க. 15 ஆட்டங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஓகேங்களா? அடுத்தது, சதார்க் நாக்ரிக் என்ற மொபைல் அப்ளிகேஷன் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? சதார்க் நாக்ரிக் என்ற மொபைல் அப்ளிகேஷன் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்கள், ஜம்மு காஷ்மீரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் பற்றிய தகவல்களை தடையின்றி பெறுவதற்கும் குடிமக்கள் தங்கள் குறைகளை எளிதாக சமர்ப்பிக்கவும்
இது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் துணை நிலை ஆளுநர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஊழல் தடுப்பு பணியகத்தின் துறைசார் விஜிலன்ஸ் அப்படிங்கிற அந்த இணையதளத்தையும் தொடங்கியிருக்காங்க. விஜிலன்ஸ் போர்ட்டலையும் தொடங்கியிருக்காங்க. ஸோ துணை நிலை ஆளுநர் யாருன்னா மனோஜ் சின்ஹா. ஓகேங்களா, மனோஜ் சின்ஹா அவர்கள். அமெரிக்காவின் விளக்கு இலக்கிய விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? அமெரிக்காவோட விளக்கு இலக்கிய விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா கலாப்பிரியா பஞ்சாங்கம். ஓகேங்களா, கலாப்பிரியா பஞ்சாங்கம் அப்படிங்கிற 2 நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. புதுமை பித்தன் நினைவு விருது, இந்த பிரிவில் உங்களுக்கு இந்த விருது வந்து புதுமை பித்தன் நினைவு விருதுக்கு இவங்க 2 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஃபங்க்ஷன். இதில் இந்த பிரிவுக்கு இவங்க 2 பேரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இதோட வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.